வணக்கம். இப்போ பெண்களோட ஆரோக்கியம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் பிக்சரில் நீங்கள் பார்க்குறது இந்த மசில்ஸ் பாருங்க. இந்த மசில்ஸை வந்து ரொம்ப இடுப்பு பலத்துக்கும் முதுகு பலத்துக்கும் இந்த இடுப்புக்கும் காலுக்கும் உண்டான கனெக்ஷனையும் மூமெண்ட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, பலவீனப்படுத்துறது ரெண்டுமே இந்த மசில்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மசில் வந்து இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சோயாஸ் மசில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனிதனுடைய உணர்வுகளோடு சம்மந்தப்பட்டதுன்னு இந்த வெப்பேஜில் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இப்போ முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஒரு ஆரோக்கியமான பெண் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க நேராக நிற்கும் பொழுது இந்த பகுதி முன்னாடி வளைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஒரு திசையில் பார்த்தீங்க அவங்கள திருப்பி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வளைவு இருக்கும், முன்னோக்கி வளைஞ்சிருக்கும். இந்த மசில் இந்த இடத்துல அட்டாச், இங்கிருந்து ஆரம்பித்து இங்கே போய் முடியுது. இந்த இடுப்பெலும்பு வழியாக அது உள்ள போய் காலோட அந்த மேல் பகுதியில் இருக்கிற பெரிய எலும்புடைய கழுத்தில் போய் அது அட்டாச் ஆகுது. இந்த மசில் நம்மளுடைய கால் மூமெண்ட்டுக்கும் நம்ம நடக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு துணை புரியக்கூடிய மசில். இது பலவீனமாகும்போது, இடுப்பு பலவீனமாகுது அப்படின்னு பெண்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். இடுப்பு வந்து வீக்காக இருக்குது, அதோட வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிறது இந்த மசிலுடைய தளர்ச்சி காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இதற்கான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் நேராக படுத்துட்டு காலை வந்து குத்துக்கால் வச்சுட்டு இடுப்பை ஒரு நேர்கோட்டில், இடுப்பு, மேல் கால், நெஞ்சு பகுதி, வயிறு, இது எல்லாமே ஒரு நேர்கோட்டில் நிற்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸ்டு போஸில் இருக்காங்க. இப்போ இந்த போஸில் இருந்துட்டு மெதுவாக கீழே இருந்தது மேலே போகிறது, கீழே இருந்தது மேலே போகிறது, அப்படி வந்து இந்த எக்ஸசைஸை பண்ணணும். இது பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிற இந்த மசில்ஸ், முன்பகுதியில் இருக்கிற மசில்ஸ், பின்பகுதியில் இருக்கிற மசில்ஸ், இந்த தொடையில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதே போல் இந்த போஸ்டில் படுத்துட்டு இந்த காலை இறுக்கி பிடிச்சிட்டு விடுறது, கொஞ்சம் லூஸ் விடுறது, இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸை மாற்றி அந்த காலம் இந்த காலம் மாற்றி பண்ணும்போது இது உங்களுக்கு அந்த படம் முன்னாடி பார்த்தீங்க இல்லையா, அந்த படத்தில் இந்த மசில் இப்படி உள்ளேருந்து இங்கே வந்து அட்டாச் ஆகுது. இந்த பகுதி பலமாகிறதுக்கும் அந்த மசிலுக்கு வந்து ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரியான எஃபெக்டும் இந்த எக்ஸசைஸில் கிடைக்குது. அதோட இன்னொரு வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸில் இந்த காலை வந்து இதே போஸ்ட்ல இருந்து மேலே தூக்கி பிடிச்சி கொஞ்சம் இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து முன்னாடி இழுக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுது, இந்த மசில் இன்னும் உங்களுக்கு உள்ள நெகிழ்ந்து வருது. அப்போ அந்த காலை லூஸ் விடும்போது அது ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி காலை மாற்றி ஒரு 5 டைம்ஸ் ஒரு சைடுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தினமும் பண்ணலாம். இதை வந்து டெய்லி காலையில் பண்ணலாம் இந்த பயிற்சிகளை. இதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி காலை வந்து பாதங்களை இணைச்சி வச்சுக்கிட்டு இந்த கால் முழங்கால லெவலில் கீழே தரையில் முட்டுற மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மேலே லேசாக தூக்கி கீழே முட்டுற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற பயிற்சி இந்த இடுப்பில் இருக்கிற அனைத்து தசைகளுக்கும் ஒரு பலத்தை கொடுக்குது. அடுத்த பயிற்சியில் வந்து இந்த மாதிரி இடுப்பை கீழே வச்சுட்டு லேசாக மேலே தூக்குறது, இது ஒரு ரிலாக்ஸிங் போர்ஷனும் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகளை பெண்கள் தினசரி தங்களோட வாழ்க்கையில் செய்யறதுனால அவர்களுக்கு இந்த சோயாஸ் மசில் அப்படிங்கிறது பலமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்று, குப்புறப்படுத்து பண்ணுற பயிற்சிகளில் முக்கியமானது இந்த பயிற்சி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழங்காலை மடக்காமல் இடுப்பு கிட்ட இருந்து இந்த மூமெண்ட் கொண்டு வருது. காலை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இடுப்பு கிட்ட இந்த மூமெண்ட்டை கொண்டு வரதுனால இந்த பகுதியில் இருக்கிற தசைகள் பலமடையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பயிற்சிகளை நம்ம இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து fitnessmagazine.com அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இவர்களுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இந்த பயிற்சிகளை நீங்கள் தினசரி, இந்த பயிற்சிகள் பற்றி நம்ம முந்தின வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க இதை பற்றி இந்த முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த பயிற்சிகளை தினசரி பயிற்சிகளில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இடுப்பு ஆரோக்கியம், அந்த இடுப்புக்குள்ளே இருக்கிற மசில்ஸோட ஆரோக்கியம் இவற்றை உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். இந்த கீழ் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஒவ்வொரு வீடியோவையும் உடனுக்குடன் பார்த்து நீங்கள் உங்களுடைய உடலை ஆரோக்கியப்படுத்திக்கலாம்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.